அந்த மாதிரி மூச்சு காற்றை பயிற்சி பண்ணுறதுக்கு வந்து பிராணாயாமம்னு சொல்லுவாங்க. பிராணாயாம பயிற்சி அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. சாதாரண மூச்சை இழுத்து வெளியே விடுறதுன்னு சொன்னாலும், பிராணாயாம பயிற்சின்னு சொல்லும்போது, அதை வந்து யோக சாஸ்திராவில் யோகத்தில் வர்றது. பதஞ்சலி என்ன சொல்கிறாருன்னா, பதஞ்சலி யோக முனிவர் அவர் சொல்லும்போது, ஒரு நல்ல பாம்பை எப்படி நம்ம பழக்கிறோமோ, அதே மாதிரி மூச்சை பழக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. மூச்சை ரொம்ப தவறுதலாக பயன்படுத்தினா மனுஷனுக்கு ரொம்ப ஆபத்தில் முடிஞ்சிடும். அதுக்கு ஒரு நல்ல குருவை பார்த்து நல்ல ஒரு பயிற்சி பெற்றவங்களிடமிருந்து கற்றுக்கொள்வதே முறை. மூச்சை உள்ளே இழுக்கிறதுக்கு சில குறிப்பிட்ட நேரம், திருப்பி அதை நிறுத்துறது. கும்பகம், பூரகம், ரேச்சகம்னு பேர். அதை வெளியே விடும்போது மெதுவாக விட வேண்டும். மூச்சை இழுக்கிறது எப்படி, உள்ள நிறுத்துறது எப்படி, மெதுவாக விடுவது எப்படி, இப்படிப்பட்ட பல்வேறு பயிற்சிகளுக்கு பிறகுதான் சரதோஜனத்தை பயன்படுத்த முடியும். சரத்தை பயன்படுத்தி சில ஞான திருஷ்டியாக மூச்சு காற்றை வைத்து பல்வேறு முற்காலமும் உணர்ந்து பதில் பேச முடியும். அது சாதாரணமான இல்லை, நல்ல பயிற்சி பெற்றாதான் முடியும். இல்லைன்னா அது முடியாது.